பாகம் 16. இப்படி ஒரு துரோகமா? அவந்திகா ரிப்போர்ட்டர் தான் என்று அரவிந்த் சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் கையை பிசைந்தபடி அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. அரவிந்தோ ஒயின் கிளாஸை வைத்துக்கொண்டு கேஷுவலாக நின்று கொண்டிருந்தான். டைரக்டர் அருள் அவந்திகா ரிப்போர்ட்டரா என்று அரவிந்தை பார்த்து கேட்டதும் அரவிந்த் யோசனையோடு கையில் இருந்த ஒயின் கிளாஸை பார்க்கலானான். அவன் பதில் என்னவாக இருக்கும் என்பதை யாராலும் யூகிக்க முடியாமல் இருந்தது. அரவிந்த், கண்டிப்பா அவளை உங்களுக்கு அடையாளம் தெரியும் என்று குரலை தாழ்த்தியவாறு கூறினாள் ரேஷ்மி. பிறகு அரவிந்த் மெதுவாக அவந்திகாவை பார்த்தான். அரவிந்த் நிச்சயம் அவளுக்கு எதிராக எதையாவது சொல்லிவிடுவான் என்று நினைத்து விரக்தி அடைந்தாள் அவந்திகா. ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரேஷ்மி அவளை அவமானப்படுத்திய போது கூட அரவிந்த் அவந்திகாவிற்கு சப்போர்ட் செய்யவில்லை. மாறாக அவள் காயத்தை பார்த்து கேலிதான் செய்தான். இப்பொழுது மட்டும் அவன் எப்படி அவந்திகாவிற்கு உதவி செய்ய போகிறான்? அவந்திகா கசப்புணர்வோடு விரக்தியாக சிரித்தாள். தலையை தொங்க போட்டுக்கொண்டு நான் என்று எதையோ பேச ஆரம்பித்த போது அதற்குள் வந்த அரவிந்தின் வார்த்தைகள் அவளை பேச விடாமல் செய்தது. எனக்கு தெளிவா ஞாபகம் இல்ல என்று அழுத்தமாக வெளிவந்த அரவிந்தின் குரல் காற்றில் மிதந்து வந்து அவந்திகாவின் செவிகளுக்குள் நுழைந்தது. அதிர்ச்சியில் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் அவனின் வார்த்தைகளை அவளால் நம்ப முடியவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவளை வேதனைப்படுத்தியவன் இன்று அவளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காப்பாற்றியிருக்கிறானா என்று அரவிந்தை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் அவந்திகா. அவளின் முழு உடலிலும் சில் என்ற உணர்வு பரவியது. அதுவரை ஒரே இடத்திலேயே நின்று கொண்டிருந்தவன் நினைத்ததை கூறி முடித்ததும் பொறுமை இழந்து கோபத்தில் கையில் இருந்த ஒயின் கிளாஸை டேபிளின் மீது வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்வதற்காக திரும்பினான். அரவிந்தின் வார்த்தைகளை கேட்ட ரேஷ்மி அதிர்ச்சி அடைந்தாள். அரவிந்த், உங்களுக்கு எப்படி ஞாபகம் இல்லாம போகும் என்று ரேஷ்மியோ ஆதங்கத்தோடு கேட்டாள். ஆனால் அவள் கேள்விக்கு அரவிந்தோ எந்த பதிலும் கூறவில்லை. ரேஷ்மியின் கேள்விக்கெல்லாம் பதில் கூற வேண்டிய அவசியமும் அரவிந்திற்கு இருக்கவில்லை. அதற்கு மேலும் ரேஷ்மியை பேசவிட்டு பிரச்சனையை பெரிதுபடுத்தி விட வாய்ப்பு கொடுக்க கூடாதென்ற பயத்தில் ரேஷ்மியை பேச விடாமல் அவந்திகாவே அவசரமாக பேச ஆரம்பித்தாள். மிஸ் ரேஷ்மி, அவர் என்ன பார்த்திருந்தாதானே அவருக்கு ஞாபகம் வரும். உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அரவிந்த் சார் கூட பதில் சொல்லிட்டாரு. ஆனா இன்னமும் கூட விடாம பொய்யான விஷயத்த நிரூபிக்கணும்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் குழப்பி விட்டு பார்ட்டி மூடைய ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி நியூஸ் வந்தது உங்க கவனக்குறைவாலதான். அது உங்க தப்பு தானே என்று அவந்திகா ரேஷ்மியை நேரடியாக தாக்கினாள். இந்த நேரடி தாக்குதல் ரேஷ்மியை கோபத்தால் சிவக்க வைத்தது. டைரக்டர் அருள் அரவிந்தை பார்த்தார். அரவிந்தோ வேண்டா வெறுப்பாக அங்கு நின்று கொண்டிருப்பது புரிந்தது. அருள் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டதும் பதட்டமாகவும் அவசரமாகவும் சூழ்நிலையை சமாளிக்க முயற்சி செய்தார். அழைப்பு கொடுக்காம வந்தவங்களை வெளியே அனுப்புங்க, சீக்கிரம். தவறுதலான புரிதலால எல்லாமே நடந்துருச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு பிளீஸ் எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க என்று வேண்டுகோள் விடுத்தார். அனுவை பார்ட்டியிலிருந்து வெளியே அனுப்பினர். அதற்கு மேலும் விடாமல் ரேஷ்மி அவந்திகாவை வம்பிற்கு இழுக்க முயற்சி செய்யவும் ரேஷ்மியின் மேனேஜர் வலுக்கட்டாயமாக ரேஷ்மியின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். ரேஷ்மி மேம், ஆல்ரெடி உங்களை பத்தி தப்பான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அத சரி பண்ணத்தான் இங்க வந்திருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. இப்படி அர்த்தமில்லாம பிரச்சனை பண்ண நினைச்சீங்கன்னா என்னால கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது என்று ரேஷ்மியின் மேனேஜர் அழுத்தம் திருத்தமாக கூறவும் ரேஷ்மிக்கு கோபமாக வந்தது. இதற்கு முன் இந்த மாதிரி வாய்ஸ் டோனில் அவளின் மேனேஜர் அவளிடம் பேசியதில்லை. பேசும் தைரியமும் அவளுக்கு வந்ததில்லை. ஆனால் இப்பொழுதோ இந்த அவந்திகாவால் ரேஷ்மி இப்படி ஒரு மோசமான நிலைக்கு வந்திருக்கிறாள். வேறு வழி இல்லாமல் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு மேனேஜரை பார்த்து நிலைமை சரியாச்சா என்று கேட்கவும் அவள் தலையசைத்து விட்டு உங்களுக்கு இது கடைசி வாய்ப்பு என்று உடைத்து பேசினாள். ரேஷ்மி உதட்டை கடித்து கொண்டே அரவிந்தை பார்த்தாள். அவளின் பார்வை அரவிந்தின் மீது நிலைத்தது. பார்ட்டியில் இதுவரை நிலவிய குழப்பமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பின்பு பழைய கலகலப்போடு பார்ட்டியை அனைவரும் என்ஜாய் செய்ய ஆரம்பித்தனர்.
அரவிந்த் பார்ட்டி ஹாலின் ஒரு பக்கமாக இருந்த சோஃபாவில் போய் உட்கார்ந்து கொண்டான். அவனின் கடுமையான முகபாவத்தால் அவனிடம் போய் பேச டைரக்டர் அருளை தவிர அங்கிருந்தவர்கள் யாருக்கும் தைரியம் வரவில்லை. அவன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு முன் நிலவிய ரம்யமான காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தான். அவனோடு டைரக்டர் அருள் பேசிக் கொண்டிருந்தார். அரவிந்த் டைரக்டர் அருளோடு சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தாலும் அவனின் பார்வையோ கூட்டத்திற்கு பின்னிருந்த சிறிய நிழற்படத்தை நோக்கிதான் கவனித்துக் கொண்டிருந்தது. அந்த சமயம் அவந்திகாவோ கூட்டத்திலிருந்து தனியாக வந்து அந்த பார்ட்டி ஹாலின் ஒரு மூலையில் நின்று கொண்டாள். பார்ப்பதற்கு அவள் கேக்கை சாப்பிடுவதில் கவனமாக இருப்பதை போல் தோன்றினாலும் அவள் ஓரக்கண்ணால் அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த மேல் ஸ்டாரை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவன் வேறு யாரும் அல்ல, யங் மற்றும் அட்ராக்டிவ் ஆக்டர் ரோஹித் தான். சத்தம் வராமல் வாயசைத்து எதையோ பேசியவன் நிமிர்ந்து அவனுக்கு தூரத்தில் நின்று கொண்டிருந்த அனன்யாவின் கண்களை பார்த்தான். உடனே அனன்யா அங்கிருந்தவர்களிடம் எக்ஸ்கியூஸ் கேட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். இதை பார்த்ததும் அவந்திகா உடனடியாக கேக்கை வைத்துவிட்டு அனன்யாவை ஃபாலோ செய்து கொண்டு போனாள். இந்த சம்பவத்தை வைத்தே இந்த மாதிரி நியூஸ்களை துப்பு துலக்குவதில் அவந்திகா கை தேர்ந்தவள் என்பதை நிரூபித்து விடலாம். அவளை பற்றி அறியாதவர்கள் அவள் அனன்யாவை தான் ஃபாலோ செய்து கொண்டு போகிறாள் என்பதையும் துளியும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு நேக்காக அவந்திகாவின் நடவடிக்கை இருக்கும். அரவிந்தோ திடீரென்று எழுந்து நின்று, அருள் சார், எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, இப்போ நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அனன்யாவை நெருக்கமாக ஃபாலோ செய்து கொண்டு போனாள் அவந்திகா. பார்ட்டி ஹாலுக்கு வெளியே யாரும் இல்லாத இடமாக பார்த்து ஒரு மூலையில் நின்று கொண்ட அனன்யா யாருக்காகவோ கவலையோடு காத்து கொண்டிருந்தாள். அனன்யாவை பின்தொடர்ந்து கொண்டு போன அவந்திகா அவளுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்த சுவரின் ஓரமாக ஒளிந்து கொண்டாள். அந்த சுவரில் அலங்காரத்திற்காக தொங்கவிடப்பட்டிருந்த மெல்லிய துணியில் தன்னை முழுவதுமாக மறைத்து கொண்டு அனன்யாவை கவனித்தபடி நின்றிருந்தாள். அப்பொழுதுதான் அவள் பாக்கெட்டில் இருந்த போனை பற்றி அவளுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே போனை எடுத்து ரெக்கார்டிங் ஆப்பை ஆன் செய்தாள். அங்கு நடக்க போகும் அத்தனையையும் ஒன்று விடாமல் ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் அவந்திகாவின் எண்ணமாக இருந்தது. ரோஹித்திற்காக அவந்திகா நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லாமல் சீக்கிரமாகவே அவன் அங்கு வந்து சேர்ந்தான். ரோஹித் வந்ததும் அனன்யா அவனை ஹக் செய்து கொண்டாள். எப்போதான் அந்த ஓல்ட் லேடி மோனிகாவை டிவோர்ஸ் செய்ய போற என்று ரோஹித்தை பார்த்து அனன்யா கவலையோடு கேட்டாள். கவலைப்படாத அனன்யா, சீக்கிரமாவே அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். இப்போதைக்கு பப்ளிக்ல என் இமேஜை நான் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்போவே மோனிகாவை இன்சல்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவளோட நான் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போதான் அவ எனக்காக யோசிச்சு டிவோர்ஸ் பண்ற முடிவுக்கு வருவா. அந்த டைம்ல நானும் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன் கூட வந்துடுவேன். இதுதான் நம்ம 2 பேருக்கும் சேஃப். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும் என்று தன் மொத்த திட்டத்தையும் பற்றி விலாவரியாக அனன்யாவிற்கு விளக்கிக் கொண்டிருந்தான் ரோஹித். இப்போவே அவளுக்காக யோசிச்சு 5 வருஷம் வீணா போச்சு. இதுக்கு மேலே என்னால காத்திருக்க முடியாது. உனக்கு தெரியுமா, நான் எப்பவும் உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். என் மனசு முழுக்க நீதான் இருக்க என்று ரோஹித்தின் கைகளை பிடித்து கொண்டு கூறிய அனன்யா எக்கி நின்று அவன் உதடுகளில் முத்தமிட ஆரம்பித்தாள். இருவரும் நெருக்கமாக அணைத்து கொண்டு முத்தமிட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் முத்தம் இன்னும் ஆழமாக போய்கொண்டே இருந்தது. அவர்கள் முணங்கிக் கொண்டே முத்தமிட்டு கொள்ளும் காட்சியை யாராவது பார்த்தால் சங்கடத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடி போய்விடுவர். அப்படி இருவரும் அந்யோன்யமாக முத்தமிட்டு கொண்டிருக்க அதை அவந்திகாவின் போன் படம் பிடித்து கொண்டிருந்தது. கண்களை சுருக்கிக் கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. அவளின் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் தான் மோனிகா ராய். 5 வருடங்களுக்கு முன்பு மோனிகா ராய் நம்பர் 1 ஆக்ட்ரஸாக பீக்கில் போய்கொண்டிருந்த சமயத்தில்தான் அவள் ரோஹித்தை திருமணம் செய்து கொண்டாள். 37 வயதான அவள் 23 வயதான ரோஹித்தை திருமணம் செய்து கொண்ட பின் குழந்தை பெற்றுக்கொண்டு தாயாக தன் குடும்ப வாழ்க்கையை தொடர விரும்பினாள். மீடியாவின் வெளிச்சத்திலிருந்து விலகவும் முடிவு செய்து விட்டாள்.
அதன் பிறகு மோனிகாவின் பேராலும் புகழாலும் ரோஹித் மெல்ல மெல்ல பாப்புலராக ஆரம்பித்தான். ஆனால் இந்த 5 வருடங்களில் மோனிகாவின் தாயாகும் ஆசை நிறைவேறவே இல்லை. அடுத்தடுத்து அவளுக்கு அபார்ஷன் ஆகிக் கொண்டே இருந்தது. அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் மன அழுத்தத்திற்கு ஆளானாள் மோனிகா. டிப்ரெஷனை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் அளவுக்கு அதிகமாக குடிக்க ஆரம்பித்தாள். ஸ்மோக் செய்தாள். ஓவர் மேக்கப் போட்டுக்கொண்டாள். கொஞ்ச நாளுக்கு முன்பு கூட அவள் பொது இடத்தில் குடித்துவிட்டு ரகளை செய்ததை பற்றிய வீடியோ ஒன்று வெளியானது. அந்த வீடியோ காட்சிகளை நினைவுபடுத்தி பார்த்தாள் அவந்திகா. மோனிகா அளவுக்கு அதிகமாக குடித்திருந்ததால் அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முயன்ற ரோஹித்தை அடித்துவிட்டு ஆர்ப்பாட்டம் செய்த மோனிகா திடீரென்று அழ ஆரம்பித்தாள். அவளின் இளம் வயதில் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்ட கருத்தடை மாத்திரைகளால் தான் அவளால் இப்பொழுது குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளுக்கு தொடர்ந்து அபார்ஷன் ஆக அவள் இளம் வயதில் எடுத்துக்கொண்ட மாத்திரைகள் தான் காரணம் என்று ரோஹித்திடம் கூறி அழுது கதறினாள். ரோஹித்தோ அவளை அணைத்து கொண்டு ஆறுதல் கூறினான். உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்று அவளுக்கு பிராமிஸ் கூட செய்தான். இந்த காட்சிகள் தான் அந்த வீடியோவில் இருந்தவை. இந்த வீடியோ வெளியானதும் வைரல் ஆகி ரோஹித் ஹாட்டஸ்ட் செலிபிரிட்டி ஆகிவிட்டான். இணையதளத்தில் உத்தம புருஷனாக எல்லார் மனதையும் கவர்ந்த ரோஹித்துக்கு இப்படி ஒரு பெண்ணோடு ஏற்கனவே தொடர்பு இருக்கிறது என்று யாரும் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அனன்யாவும் ரோஹித்தும் இன்னமும் முத்தமிட்டுக் கொள்வதை நிறுத்தவில்லை. முன்பை விட அவர்கள் அழுத்தமாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். அனன்யா இன்னும் கொஞ்சம் முன்னேறியிருந்தாள். இருவரின் கைகளும் அவர்களின் ஆடைக்குள் உலாவிக் கொண்டிருந்தது. அனன்யாவின் முன்னேற்றம் ரோஹித்திற்கு பிடித்திருந்தாலும் கூட அவன் அங்கிருந்த சூழ்நிலையை நினைவில் வைத்துக் கொண்டு அவளை தடுத்து நிறுத்தினான். போதுண்டியர், இந்த இடம் சேஃப் இல்ல. ஏற்கனவே பார்ட்டிக்கு ரிப்போர்ட்டர் வந்துட்டதா பிரச்சனை ஆனது பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா என்று கூறி அவன் அவளை தடுத்து நிறுத்தியதும் அனன்யாவிற்கு கடுப்பாக இருந்தது. நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? எப்போதான் மோனிகாவோட உனக்கு இருக்கிற உறவை முறிக்க போற என்று ரோஹித்திடம் கோபமாக கேட்டாள். நீ கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும் என்று அவன் கூறிய வார்த்தைகள் அவளை சமாதானம் செய்யவில்லை. நீ அவளுக்கு போதுமான அளவுக்கு கருத்தடை மாத்திரைய குடுக்காம விட்டுட்ட. அடுத்த முறை அவளுக்கு அபார்ஷன் ஆனதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவளோட கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ணிடு. அவ கோபத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம தற்கொலை பண்ணிப்பா. நமக்கும் ஒரு தொல்லை விடும். எப்படி என் பிளான் என்று தன் அடுத்த திட்டத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தாள் அனன்யா. சுவருக்கு பின்னால் நின்று கொண்டு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவின் கண்கள் கூர்மையானது. அப்படின்னா மோனிகா தன் இளம் வயதுல எடுத்துக்கிட்ட கருத்தடை மாத்திரையால அவளுக்கு தொடர்ந்து அபார்ஷன் ஆகல. இது எல்லாத்துக்கும் காரணம் ரோஹித் தான். அவன் கொடுத்த கருத்தடை மாத்திரை தான் என்பது அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்தது. எவ்வளவு கேவலமான மனிதர்கள் இவர்கள்! இருவருமே பச்சை துரோகிகள் என்று நினைத்து கோபத்தில் கை முஷ்டியை இறுக்கிக் கொண்டாள். சட்டென்று பலத்த காற்று வீசவும் அவளை மறைத்திருந்த துணி காற்றினால் விலகியது. அவள் அங்கு நின்று கொண்டிருப்பதை ரோஹித் பார்த்து விட்டான். யாரது என்று அவள் இருந்த திசையை நோக்கி ரோஹித் கத்தவும் அவந்திகா பயத்தில் வெலவெலத்து போய் நின்றாள். பாகம் 17. முதல் முத்தம். ரோஹித் தன்னை பார்த்து விட்டான் என்று தெரிந்ததும் பயத்தில் அங்கிருந்து ஓட நினைத்தாள் அவந்திகா. தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நினைத்து அவள் பயப்படவில்லை. அவள் எடுத்த வீடியோ ரெக்கார்டிங்கை நிச்சயம் அவர்கள் அழித்து விடுவார்கள். அதனால்தான் அவர்கள் கையில் மாட்டாமல் தப்பிக்க வேண்டும் என்று அவந்திகா நினைத்தாள். அவள் தன்னை அசுவாசப்படுத்திக் கொண்டு அவள் போட்டிருந்த ஹை ஹீல்ஸை கலட்டி கையில் பிடித்து கொண்டு அங்கிருந்து ஓட துவங்கினாள். அங்கேயே நில்லு என்று ரோஹித் அடித்தொண்டையிலிருந்து கத்தினான். ஒருவேளை அங்கு நடந்த அத்தனையையும் அவள் ரெக்கார்ட் செய்திருந்தால் ரோஹித்தின் கரியரே ஒட்டுமொத்தமாக அஸ்தமித்து போய்விடும் என்பது ரோஹித்துக்கு நன்றாகவே தெரியும். அனன்யாவிற்கும் இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கண்களை அகல விரித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்தாள். ஓடாத, நில்லு, உனக்கு நான் பணம் தரேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாவே தரேன் என்று
அனன்யா ஓடிக்கொண்டிருக்கும் அவந்திகாவிடம் பேரம் பேசினாள். ஆனால் அவந்திகாவோ அனன்யாவின் வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடுவதிலேயே கவனமாக இருந்தாள். ராயல் ஹோட்டல் முழுவதும் பார்ட்டிக்காக புக் செய்யப்பட்டிருந்ததால் ஹோட்டலை சுற்றி எந்தவித நடமாட்டமும் இல்லாமல் இருந்தது. அவந்திகா அவள் போட்டிருந்த ரெட் கலர் லாங் கவுனின் பட்டன்களை ஓடிக்கொண்டே கழட்ட ஆரம்பித்தாள். அந்த கவுனுக்கு உள்ளே வெள்ளை நிற லாங் மிடியை போட்டிருந்தாள். ரெட் கலர் கவுனை வைத்து அவர்கள் தன்னை அடையாளம் கண்டுவிடக் கூடாதென்று யோசித்துத்தான் அவந்திகா அந்த கவுனை கழட்ட முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அந்த இடமும் இருட்டாக இருந்ததால் ரோஹித் அவளை தெளிவாக பார்த்திருக்க மாட்டான் என்பது அவளது நம்பிக்கையாக இருந்தது. அங்கிருந்த சந்தின் வழியாக ஓடி பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு சென்று விட்டால் போதும், கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விடலாம். அதன் பிறகு நிச்சயமாய் ரோஹித்தால் தன்னை கண்டுபிடிக்கவே முடியாது என்று தனக்கு தானே கூறிக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் நினைத்தது போல் அல்லாமல் அவன் செக்யூரிட்டிக்கு தகவல் தெரிவித்து விட்டான். அதனால் அவள் ஓடிக்கொண்டிருந்த எதிர் திசையிலிருந்து செக்யூரிட்டிகளும் அவளை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவந்திகா அந்த வழியாக வேகமாக ஓடுவது என்பது அவள் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்தவள் அருகில் இருந்த சந்தை பார்த்தாள். எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த சந்திற்குள் புகுந்துவிட ஆரம்பித்தாள். அவளை துரத்தி கொண்டு வந்தவர்களின் காலடி சத்தம் அவளுக்கு அருகே கேட்டுக்கொண்டே வந்தது. அவந்திகா தன் கையில் வைத்திருந்த போனை பார்த்தாள். அவந்திகா ஏற்கனவே ரோஹித்தும் அனன்யாவும் பேசிய வீடியோவை வாட்ஸ்அப்பில் யாருக்கோ சென்ட் செய்திருந்தாள். ஆனால் அந்த வீடியோ 30% தான் லோட் ஆகி இருந்தது. இன்னும் முழுமையாக சென்ட் ஆகவில்லை. வீடியோ சென்ட் ஆகும் வரை அவர்கள் கையில் மாட்டிவிடக் கூடாது என்று பற்களை கடித்து கொண்டு ஓடினாள். அவளை துரத்தி கொண்டு வருபவர்களை திரும்பி பார்த்தாள். அவளுக்கும் அவர்களுக்கும் இருந்த இடைவெளி குறைவாகத்தான் இருந்தது. அவளுக்கு போதிய நேரம் இருக்கவில்லை. அந்த வீடியோ அப்லோட் ஆகும் வரை அவளுக்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது. அதற்குள் அவள் பிடிபடக் கூடாதே, அதனால் ஏதாவது செய்து அவர்களிடமிருந்து தப்பித்தே ஆக வேண்டும் என்று யோசித்தபடியே ஓடிக்கொண்டு ஒரு வளைவில் திரும்பினாள். அங்கு யாரோ ஒருவன் நின்று கொண்டிருக்க அவன் மீது மோதி நின்றாள் அவந்திகா. அவன் கருப்பு நிற கோட் அணிந்திருந்தான். அவன் பனைமரம் போன்ற உயரத்தில் அவள் முன்பு நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தான். அந்த இருளிலும் கூட ஒரே பார்வையில் அவன் வேறு யாருமல்ல, அரவிந்த் தான் என்பதை அறிந்து கொண்டாள் அவந்திகா. அரவிந்தோ ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே வேக வேகமாக அவள் அணிந்திருந்த அவளின் ரெட் கலர் கவுனை முழுவதுமாக கழட்டினாள். அந்த டிரெஸ்ஸை எடுத்து பேக்கில் வைத்துக் கொண்டிருக்கும் போது காற்றால் அது பேக்கிற்குள் நுழையாமல் அலை பாய்ந்து கொண்டிருந்தது. சிரமப்பட்டு அந்த டிரெஸ்ஸை பேக்கிற்குள் அடைத்தாள். பின்பு அரவிந்த் அருகில் நெருக்கமாக நின்று கொண்டு அவனை பார்த்தாள். அவன் புருவங்கள் கோபத்தில் வளைந்திருந்தது. அவன் கண்களிலும் கோபம்தான் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவன் பேச வாய் எடுப்பதற்குள் கைகளால் அவன் கழுத்தை சுற்றி வளைத்து கொண்டு அவனை அணைத்து கொண்டாள். அவன் உதடுகளில் முத்தமிட ஆரம்பித்தாள். அவனின் மென்மையான உதடுகளோடு அவந்திகாவின் உதடுகள் இணைந்ததால் அவளின் முழு உடலும் சில்லிட்டு போனது. அரவிந்தின் உடல் அதிர்ந்தது. அவன் அவளை தள்ளிவிட முயற்சி செய்வதை போல இருக்கவும் அவனை மேலும் இருக்க அணைத்து கொண்டு அழுத்தமாக முத்தமிட ஆரம்பித்தாள் அவந்திகா. அப்பொழுது அவளுக்கு பின்னால் சிலரின் காலடி சத்தம் கேட்டது. வந்தவர்கள் அவந்திகாவின் பின்னால் அப்படியே நின்று விட்டனர். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வழியா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு ஓடி போனதை பாத்தீங்களா என்று கேட்டுவிட்டு பதிலுக்காக காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் அப்படி கேட்டதும் அரவிந்த் ஏதோ சொல்ல முயற்சிப்பது போல் உணர்ந்தாள் அவந்திகா. அதனால் அவள் முன்பை விட அவனின் உதடுகளை அழுத்தமாக சிறைப்பிடித்து கொண்டாள். அவனின் குளிர்ச்சியான காற்று அவளுக்குள் சென்று அவளை மேலும் சில்லிட வைத்தது. அவந்திகா அவர்களை இங்கிருந்து எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். அதனால் அரவிந்திற்கு பின்னால் கை காட்டி அந்த வழியாகத்தான் அவள் ஓடினாள் என்பது போல் சைகை செய்தாள். அவர்கள் அவள் கை காட்டிய திசையில் ஓடிய பிறகு
அதுவும் அவர்களின் காலடி சத்தம் அவள் இருக்கும் இடத்தை விட்டு வெகு தொலைவில் சென்று மறைந்த பிறகுதான் அவள் அரவிந்தை விட்டு விலகி நின்றாள். அந்த இருளில் அவனின் முகத்தில் தெரியும் எந்த உணர்வையும் அவளால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவனின் உடல் அவன் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அவனுக்கும் அவளுக்கும் நடந்த அந்த 3 நாள் உறவில் கூட அவர்கள் இப்படி முத்தமிட்டுக் கொள்ளவில்லை. இதுவே அவர்களுக்குள் நிகழும் முதல் முத்தமாகும். அவர்கள் முத்தமிட்டுக் கொள்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு பார்ட்டியிலிருந்து வெளியேறிய அவந்திகாவை தேடிக்கொண்டு பார்ட்டி ஹாலை விட்டு வெளியே வந்தான் அரவிந்த். ஆனால் அவந்திகா எங்கு சென்றாள் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது அங்கு ஒரு மூலையிலிருந்து வினோதமான வாசனை வந்து கொண்டிருந்ததை உணர்ந்தான் அரவிந்த். அந்த வாசனை ஒரு வகையான தூக்கத்தை உண்டாக்கும் வாயு மாதிரி இருந்தது. அது மிகவும் பவர்ஃபுல்லானது போல் தோன்றியது. அந்த வாயு உடலுக்குள் சென்றதும் சிறிது நேரத்திற்கு பிறகே செயல்படும் வகையை சேர்ந்தது. அரவிந்த் அந்த வித்தியாசமான வாயுவை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தான். இது அவனுக்கு எதிராக யாரோ விரித்திருக்கும் வலைதான் என்று அவனுக்கு நன்றாக புரிந்தது. அந்த வாயுவை அரவிந்த் மீது செலுத்த முயற்சி செய்து கொண்டிருந்த வெயிட்டரை சடனாக உதைத்து தள்ளினான். பின் அவனை இழுத்து கொண்டு போனான். சிறிது நேரத்தில் ரேஷ்மியும் அவளது மேனேஜரும் அவன் இருந்த திசையை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். இங்க ஒருத்தர் வந்தாரே, அவர் எங்க என்று கவலை தோய்ந்த குரலில் கேட்டாள் ரேஷ்மி. அவ்வாறு கேட்டுக்கொண்டே அவளின் மேனேஜரிடமிருந்து விலகி முன்னோக்கி வந்து கொண்டிருந்தாள் ரேஷ்மி. அவன் இப்பொழுதுதான் பார்ட்டி ஹாலில் இருந்து வெளியே வந்தான். அதற்குள் இந்த வாயுவை செலுத்தி அவனை அட்டாக் செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். அடுத்து அவனை தேடிக்கொண்டு ரேஷ்மி வேறு வந்திருக்கிறாள். நடப்பதையெல்லாம் வைத்து பார்த்தால் அவனுக்கு ஏதோ தவறாக தோன்றியது. ஒரு ஆணாக அந்த சூழ்நிலையை அரவிந்தால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ரேஷ்மி இப்பொழுது கயிற்றின் நுனியை பிடித்துக் கொண்டிருப்பவள் போல்தான். அவளுக்கு வேறு வழி இல்லை. அரவிந்தோடு அவள் நெருக்கமாவதை தவிர அவள் வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்ள அவளுக்கு வேறு எந்த வழியும் தெரியாமல் போய்விட்டது. சினிமா துறையில் இருந்த அரவிந்தின் பெரும்பாலான நண்பர்கள் பல டீகிரேடட் பெண்களோடு தொடர்பில் இருப்பவர்கள்தான். ஆனால் அரவிந்திற்கு அந்த மாதிரி எந்த பெண்களோடும் தொடர்பு வைத்துக் கொள்ள விருப்பமில்லை. எந்த பெண் மீதும் அவனுக்கு ஆர்வமும் ஏற்படவில்லை. திடீரென செக்யூரிட்டியின் விசில் சத்தம் கேட்கவும் உடனடியாக இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும் என்ற நினைவு அரவிந்துக்கு வந்தது. இந்த விசில் சத்தம் பார்ட்டிக்குள் ரிப்போர்ட்டர் யாராவது திருட்டுத்தனமாக நுழைய முயற்சித்தால் அதை தெரிவிப்பதற்காக உடனடியாக எழுப்பும் முதல் எச்சரிக்கை ஒலியாகும் என்பதை அறிந்து வைத்திருந்தான் அரவிந்த். அப்படியென்றால் அவந்திகா மாட்டிக்கொண்டாளா? அதற்கு மேல் யோசிக்க அரவிந்திற்கு நேரமில்லை. உடனடியாக அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அவனுக்கு எதிரே ஓடி வந்து கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்ததும் தான் அவனுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. அவன் அவளை தடுக்க நிற்கிறானா, காப்பாற்ற நிற்கிறானா என்று அவனுக்கே தெரியாதுதான். இருந்தாலும் அவளை பார்த்ததும் நிம்மதியாக உணர்ந்தான். ஆனால் ஓடி வந்து கொண்டிருந்த அவள் திடீரென்று அவள் அணிந்திருந்த ரெட் கலர் லாங் பார்ட்டி வேரை அவன் கண்ணுக்கு முன்னாலேயே கழட்டி பையில் வைத்தாள். அதை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றான். ஆனால் அதற்கு பிறகு நடந்ததுதான் பெரும் அதிர்ச்சியை தந்தது. ஓடி வந்தவள் அவன் முகத்தை கூட கவனிக்காமல் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட ஆரம்பித்திருந்தாள். இது அவனை மேலும் அதிசயிக்க வைத்தது. அவந்திகாவின் உதடுகள் அவனின் மென்மையான உதடுகளை அணைத்து கொண்டதும் அவன் தன் சுய நினைவை இழக்க ஆரம்பித்தான். அவளுக்குள் கரைய ஆரம்பித்தான். குறிப்பாக சொல்ல போனால் அவளின் நாக்கு அவன் வாயை மொத்தமாக சிறைப்பிடித்துக் கொண்டிருந்த போது அவன் சுய நினைவே இல்லாமல் நின்றிருந்தான். அவள் அவனை விட்டு விலகி நின்றதும் ஏதோ ஒன்று அவனை விட்டு பிரிந்தது போல் அவன் மனம் வெறிச்சோடி போனது. அந்த உணர்வு அவனை முழுதாக வதைத்தது. உடனே அவளின் இடையை கைகளால் சுற்றி வளைத்து பிடித்து அவனோடு அணைத்து கொள்ள நினைத்தான். அவளின் நம்பிக்கை படிந்த கண்களோடு அவன் கண்கள் இணைந்தன. அவனின் உணர்வுகள் மெதுவாக அதிகரித்து கொண்டே போனது. ஆனால் திடீரென அவனுக்குள் கோப உணர்வு புகுந்து கொண்டது. அவள் தன்னை பாதுகாத்து கொள்ள எந்த அளவுக்கு சமயோஜிதமாக யோசிக்கிறாள் என்பதை பார்த்ததும் அரவிந்திற்கு திகைப்பாகத்தான் இருந்தது.
ஆனால் அதே சமயத்தில் இதற்கு முன்பு இதே போல செய்தி சேகரிக்க போன இடங்களில் இதே மாதிரி ட்ரிக்கை அவள் பயன்படுத்தி இருப்பாளோ என்று அவனின் மனம் யோசிக்க ஆரம்பித்தது. அந்த எண்ணம் அவன் மனதிற்குள் தோன்றியதும் அது அவனுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தது. சந்தேகம் அவன் அறிவை மழுங்கடித்து அவனை பைத்தியமாக்கியது. அவன் உடல் முழுவதும் ஏதோ ஒரு சக்தி புகுந்து கொண்டதை போல உணர்ந்தான். அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவளின் தாடையை பிடித்து தன் பக்கமாக இழுத்தான். அவனின் செயலை கண்டதும் அவந்திகா நடுங்கி போனாள். இப்பொழுதுதான் ஒரு நீண்ட முத்தம் முடிவடைந்தது. ஆனால் அதற்குள்ளாக மீண்டும் அவன் அவளுக்கு மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்க அவள் செய்வதறியாது பதட்டத்தோடு கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் அரவிந்தோ அவந்திகா நினைத்தது போல் முத்தம் கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக அவந்திகா கையிலிருந்து வெடுக்கென்று எதையோ பிடுங்கினான். அரவிந்தின் செயலால் பயந்து போய் கண்களை திறந்து பார்த்ததும் தான் அவளின் செல்போன் அவன் கைகளுக்கு சென்றிருப்பதை உணர்ந்தாள். போனின் ஸ்கிரீனை முறைத்து பார்த்தபடி அரவிந்த் நின்று கொண்டிருக்க வீடியோ முழுதாக அப்லோட் ஆகிவிட்டது என்கிற தகவலை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தது அவந்திகாவின் செல்போன். இதுக்காகவா அவள் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கிறாள்? அவள் வாழ்க்கையையே பணயம் வைத்திருக்கிறாள். இந்த மாதிரி ரிஸ்கில் மாட்டி வருடத்திற்கு எத்தனை ரிப்போர்ட்டர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவளுக்கு தெரியுமா? அதுவும் இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்களே. அவந்திகாவின் செயலை நினைத்து அரவிந்திற்குள் கோபம் உண்டானது. அவன் முழு உடலும் கோபத்தால் சூடானது. அவன் தன் கண்ட்ரோலை இழந்திருந்தான். அதற்கு மேல் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ஏற்கனவே அவனுக்குள் சென்ற ட்ரக்ஸின் பாதிப்பால் அவளின் கைகளை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு சென்றான். அவந்திகாவோ அவனின் முரட்டுத்தனமான பிடியில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அரவிந்த் எச்சரித்தும் அவந்திகா தன் ரிப்போர்ட்டர் வேலையை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்திருக்கிறாள். இதை அரவிந்தே நேரடியாக பார்த்து விட்டான். இப்பொழுது அவன் கையில் வகையாக வேறு சிக்கிக் கொண்டவளுக்கு வேறு என்ன நடக்கப் போகிறது? வாழ்வா சாவா நிலைதான். பாகம் 18. தவறான புரிதல். அவந்திகாவை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றவன் ஏதோ நினைவு வந்தவனாக திடீரென திரும்பி அவளின் போனை தூக்கி சுவரில் எறிந்தான். அது பல துண்டுகளாக உடைந்து சிதறியது. அவன் கோபமாக அவளை பார்த்தான். மத்தவங்க அந்தரங்கத்தை வெளிச்சம் போட்டு காட்ட அவ்வளவு ஆர்வமா என்று எரிச்சலோடு அவளை பார்த்து கேட்டான். அவள் அவனுக்கு விளக்கமளிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவள் பேசுவதற்கு முன்பே அவன் அவளை அவன் பக்கமாக வேகமாக இழுத்தான். அவனின் கைகள் அவளின் இடுப்பை சுற்றி வளைத்தது. அவன் வேகமாக இழுத்ததால் அவள் முழுதாக அவன் மீது தடுமாறி விழுந்தாள். நான் அன்னைக்கே உன் வேலைய ரிசைன் பண்ண சொன்னேன். ஆனா என் பேச்ச நீ கேக்கல. நான் உன்னை பனிஷ் பண்ண மாட்டேன்னு நினைச்சதாலதான் நான் சொல்லியும் நீ என் பேச்ச கேக்கல என்று அவன் ஆவேசமாக பேசியது அவளை அச்சுறுத்தியது. அடுத்த நொடியே பக்கத்தில் இருந்த ஸ்டார் ரூமுக்கு அவளை இழுத்து கொண்டு சென்றான். அவள் சுதாரிப்பதற்குள் அவன் கோபத்தோடு அவளின் ஆடையை கிழிக்க ஆரம்பித்தான். அவனால் அவனை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவனுக்குள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அவனுக்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச மனித தன்மையையும் இல்லாமல் செய்திருந்தது. அவன் மொத்த உடலும் அனல் வீசிக் கொண்டிருந்தது. அவனின் செயலை பார்த்து அவனின் எண்ணம் என்ன என்பதை கடைசியாக புரிந்து கொண்டாள் அவந்திகா. அவனை தடுக்கும் நோக்கில், அரவிந்த் பிளீஸ் இப்படி பண்ணாதீங்க, இது ஹோட்டல் என்று கெஞ்சினாள். அவளின் வார்த்தைகள் செவிடன் காதில் ஊதிய சங்காய் வீணாக போனது. அவளின் கெஞ்சல் அவனை தடுத்து நிறுத்தாமல் மேலும் மேலும் அவனை கடுப்பாக்கிக் கொண்டிருந்தது. அவன் அவளை கண்டு கொள்ளாமல் அவளை அடையும் நோக்கில் செயல்பட்டு கொண்டிருந்தான். அவனோடு போராட தெம்பில்லாமல் தோற்று போனாள் அவந்திகா. முடிந்தவரை போராடியவளின் கைகளை அவன் கைகளால் அடக்கி அவளின் தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்தான். வலிமையற்று அவள் தளர்ந்து போக அவன் அவளை முழுதாக ஆட்கொண்டான். அவனின் இந்த முரட்டுத்தனத்தை தாங்க முடியாமல் அவந்திகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது.
அரவிந்திற்கோ அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கே புரியாமல் இருந்தது. தன்னை அறியாமலேதான் அவன் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறான். அவனை பொறுத்தவரையில் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வதை மட்டுமே அவனால் நினைவில் வைத்துக் கொள்ள முடிந்தது. அவன் நுகர்ந்த அந்த வாயுவின் நெடி பலமாக இருந்ததால் அவன் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதின் காரணம் என்ன என்று அவன் யோசிப்பதற்குள்ளாகவே நேரம் கடந்திருந்தது. அரவிந்த் அவளோடு முழுதாக உறவு கொண்ட பிறகுதான் அவனின் கோபம் அடங்கியது. அந்த ஸ்டார் ரூம் முழுக்க அனல் வீசிக் கொண்டிருந்தாலும் அவந்திகாவின் உடலோ குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. தன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தாள் அவந்திகா. வெளியே வந்த அவளின் வெள்ளை நிறத்தோல் காயம் பட்டு ரணமாக இருந்தது. ஆனால் அத்தனை வலியிலும் கூட அவள் மௌனமாகத்தான் இருந்தாள். அந்த வெள்ளை ஆடையில் அவளை பார்ப்பதற்கு மலர்ந்த மலரை போன்று காட்சியளித்தாள். அவந்திகாவின் வேதனையை உணர்ந்தவன் அவன் இதயத்தை குத்தி கிழிப்பது போன்ற வலியை உணர்ந்தான். உடனே அவள் பேக்கில் இருந்த ரெட் கலர் பார்ட்டி வேரை எடுத்து அவள் மீது போர்த்தினான். இந்நேரத்திற்கு பார்ட்டி முடிந்திருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. அவந்திகாவை பார்த்தான். அவளுக்கு மிகப்பெரிய அநீதியை அவன் இழைத்து விட்டதாக அவளின் பார்வை கூறிக்கொண்டிருந்தது. அந்த பார்வையின் தாக்கம் அவனை ஏதோ செய்தது. அதை மறைக்க அவன் தன் முரட்டுத்தனத்தை தான் பயன்படுத்த வேண்டியிருந்தது. ரிப்போர்ட்டர் வேலைய உடனடியா ரிசைன் பண்ணு என்று அவளுக்கு ஆர்டர் போட்டான். ஸ்டார் ரூமை விட்டு வெளியே வந்தவன் அங்கிருந்த ஜன்னல் ஓரமாக நின்று கொண்டு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். அவன் சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்கும் போது சம்பத் அவனை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான். சம்பத் ஓடி வரும் தோரணையே அவன் குதூகலமாக இருப்பதைப் போல காட்டியது. அரவிந்த் சார், ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். உங்களை பத்தின கிசு கிசு நியூஸ் ஒரு வழியா காணாம போயிடுச்சு என்று சம்பத் கூறிக்கொண்டிருக்க அவனை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல், அவன் பேசியதை காதில் கூட போட்டுக் கொள்ளாமல் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான் அரவிந்த். அவந்திகா மேடத்தோட ஐடியா உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி அவங்க அனுப்பின வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். கிசுகிசுவை விட இந்த மாதிரி கள்ளக்காதல் நியூஸ் தான் பல மடங்கு வேகமா பரவுது. இப்ப எல்லாரோட கவனமும் ரோஹித்துக்கும் அனன்யாவிற்கும் இடையில இருக்கிற உறவை பத்தினதா தான் இருக்கும். இதுக்கு மேல உங்க சீக்ரெட் மேரேஜ் பத்தி யார் யோசிக்க போறாங்க? ஆனா அவந்திகா மேடத்தோட இந்த முயற்சி இவ்ளோ தூரம் சக்சஸ் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இவ்ளோ பெரிய விஷயத்த வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா அவங்க உங்களை பத்தின கிசு கிசுவ சரி செய்ய உதவி செய்யறேன்னு சொன்னப்ப கூட அத நான் சீரியஸா எடுத்துக்கல. ஏதோ ஜோக் பண்றாங்கன்னு தான் நினைச்சேன் என்று சம்பத் பேசிக் கொண்டிருக்க அரவிந்தின் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அரவிந்தின் வினோதமான முகபாவத்தை பார்த்து குழம்பி போனான் சம்பத். நீ என்ன சொல்ற என்று சம்பத்தை நடுக்கத்தோடு கேட்டான். அவள் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த நியூஸை பப்ளிஷ் செய்ததற்கு காரணம் தனக்கு உதவி செய்வதற்காகவா? அரவிந்திற்குள் குற்ற உணர்வு பரவியது. அதற்கு மேல் அங்கு நிற்க பொறுமை இல்லாமல் உடனடியாக ஸ்டார் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அரவிந்த் எப்பொழுதுமே எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டு தன்னை வருத்திக் கொள்பவன் இல்லைதான். ஆனால் இப்பொழுது பலவிதமாக அவனின் மனம் தடுமாறிக் கொண்டிருந்தது. சொல்ல முடியாத வலியை மனதில் உணர்ந்து கொண்டிருந்தான். உடனடியாக ஸ்டார் ரூமுக்கு வந்து கதவை திறந்து பார்த்தான். ஆனால் அங்கு அவந்திகா இருக்கவில்லை. அங்கு தரையில் கிடந்த வெள்ளை துணியும் அந்த ரூமில் முன்பிருந்த அதே அனல் பறக்கும் காற்றும் மட்டும் இருந்திருக்காவிட்டால் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு நடந்து முடிந்த அத்தனையும் அவன் கண்ட கனவு என்றே நினைத்திருப்பான். அவந்திகா தடுமாறியபடி ரோட்டில் நடந்து போய்க் கொண்டிருந்தாள். அரவிந்தின் செயலால் அவள் மனதில் உண்டான வேதனை அவளை வாட்டி கொண்டிருக்க அவளின் முகம் வெளுத்து போயிருந்தது. அவள் அணிந்திருந்த அழகான ரெட் கலர் பார்ட்டி வேர் அவளின் வேதனையை மற்றவருக்கு வெளிக்காட்டாமல் காத்து கொண்டிருந்தது. அவள் போட்டிருந்த லைட் மேக்கப் கலைந்திருந்தாலும் அது அவளின் அழகான முகத்தை மறைக்கவில்லை. அவள் எங்கு போய்க் கொண்டிருக்கிறாள் என்று கூட அவளுக்கு விளங்கவில்லைதான்.
வானம் இருண்டது. தெரு விளக்குகள் எரிய துவங்கின. அந்த முழு ஊரும் இரவு எனும் விசித்திரன் கையில் தொலைய துவங்கியது. அங்கும் இங்குமாக போய்கொண்டிருந்த வண்டிகளின் ஹார்ன் சத்தம் அவந்திகாவிற்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அவளை கடந்து போய்க் கொண்டிருந்தவர்களின் சிரிப்பு சத்தத்தை அவளால் கேட்க முடிந்தது. திடீரென்று அவளுக்குள் ஒருவித எரிச்சல் உண்டானது. அரவிந்த் பேசிய வார்த்தைகள் அவள் காதுக்குள் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருந்தன. மத்தவங்க அந்தரங்கத்தை வெளிச்சம் போட்டு காட்ட அவ்வளோ ஆர்வமா என்று அவன் கூறும்போது அவன் குரல் வெறுப்பையும் கோபத்தையும் அவள் மீது முழுதாக கொட்டியது. அது அவளை பலமாக காயப்படுத்தி இருந்தது. அவள் எதையும் யோசிக்காமல் நடந்து கொண்டிருந்தாள். திடீரென அவளின் செல்போன் அலறியது. போனை எடுத்து பார்த்தாள். அரவிந்த் தூக்கி எறிந்த போனை கடும் முயற்சிக்கு பின் சரி செய்து கொண்டு கையோடு எடுத்துக்கொண்டு வந்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. கூடவே அரவிந்தின் கோபமான முகமும் நினைவுக்கு வர அவந்திகாவின் மனம் விரக்தி அடைந்தது. அவந்திகா இப்படி வேதனையில் துடித்துக் கொண்டிருப்பது தெரியாமல் மீண்டும் மீண்டும் அவளுக்கு கால் வந்து கொண்டிருக்க போனை எடுத்து பேசினாள் அவந்திகா. அவளுக்கு எதிர் முனையிலிருந்து ஆர்வத்தோடு ஆதித்யா பேசினான். அமிர்தா, இப்போ எங்க இருக்க என்று அவன் கேட்கவும் அவனுக்கு பதில் அளிக்க முயற்சி செய்தாள் அவந்திகா. ஆனால் அவளின் நா வறண்டு போய் இருந்தது. அவளால் பேச முடியவில்லை. அவளின் பதிலுக்காக காத்திருக்காமல் ஆதித்யாவே மேற்கொண்டு பேச ஆரம்பித்தான். எனக்கு தெரியும் இன்னைக்கு ரொம்பவே டயர்டா இருப்பேன்னு. மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு நியூஸ் ஏஜென்சி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த பார்ட்டியில பெரிய பெரிய பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. சோ அதுல எந்த சென்சேஷனல் நியூஸ் கிடைச்சிருந்தாலும் அது உன் நியூஸ் ஏஜென்சிய திருப்திப்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்று கூறிவிட்டு சில நொடிகள் அமைதியானவனின் குரல் வியப்போடு ஒலிக்க ஆரம்பித்தது. நீ பெஸ்ட் ஆக்டர் அரவிந்தோட கிசுகிசுவ சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணியா? நீ அரவிந்தோட மிகப்பெரிய ரசிகையா இருக்கலாம், ஆனா அவருக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லையே. அப்படி இருந்தும் கூட அவருக்கு எப்படி நீ இவ்ளோ முட்டாள்தனமா உதவி செஞ்சிருக்க? இப்படி அவருக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிற ஒரு ரசிகைய இப்பதான் நான் பாக்குறேன் என்று அவன் கூறவும் அவந்திகா தன் உதட்டை கடித்து கொண்டு எதுவும் பேசாமல் காலை கட் செய்தாள். முன்பு நடந்தவற்றை நினைத்து பார்த்தாள். ஆதித்யாவின் வார்த்தைகள் அவளை கேலி செய்தது போல் இருந்தது. ஆதித்யா நினைப்பது போல்தான் மற்றவர்களும் அவளை அரவிந்தின் ரசிகைகள் குழுவில் அவந்திகாவும் ஒருத்தி என்று நினைத்து கொண்டிருந்தனர். அப்படி இருக்க ஒரு சாதாரண ரசிகை தான் விரும்பும் ஒரு ஆக்டருக்காக இத்தனை பெரிய ரிஸ்க் எடுத்து உதவி செய்வதை பார்த்தால் ஆதித்யா மாதிரி ஆச்சரியப்படத்தானே செய்வார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் நடுவில் இருக்கும் உறவு என்னவென்று தெரியாதே. 8 வருடங்களுக்கு முன்பு ஒரு மோசமான சூழ்நிலையில் அவன் அவளுக்கு வெளிச்சமாக இருந்திருக்கிறான். இத்தனைக்கும் அரவிந்திற்கு அவந்திகாவை யாரென்று தெரியாது. அரவிந்த் படிப்படியாக முன்னேறியதையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகி வந்திருப்பதையும் அவந்திகா கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். அதனால்தான் அவனின் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவள் ஒத்துக்கொண்டாள். பணத்திற்காக அவளின் உடலை விற்க சம்மதித்தாள். இதுவே வேறு ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு டீலை அவள் முன் வைத்திருந்தால் இந்த அளவுக்கு அவள் உடனடியாக பதில் கூறியிருப்பாளா என்பதே அவளுக்கு சந்தேகம்தான். அவள் எந்த அளவுக்கு அரவிந்தை விரும்பினாளோ அந்த அளவுக்கு அவனால் காயப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவன் அவளின் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்துக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை அவள் அவன் வாழ்வில் இவ்வளவு நெருக்கமாக வந்திருக்க கூடாதோ? இப்படியாக யோசித்துக் கொண்டே அவந்திகா கால் போன போக்கில் போய்கொண்டிருந்தாள். அரவிந்தோ கிட்டத்தட்ட 11 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தான். பார்க்கிங்கில் காரை நிறுத்தியவன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும் கெஸ்ட் ரூமை பார்த்தான். இந்நேரத்திற்கு அவந்திகா வீட்டிற்கு வந்திருப்பாள் தானே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். காரை நிறுத்தியவன் அவனுக்கு அருகில் இருந்த சீட்டில் வைத்திருந்த சிறிய கிஃப்ட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான். அரவிந்த் வீட்டிற்கு உள்ளே நுழைந்ததும் மரியா வேக வேகமாக அவன் அருகில் ஓடி வந்தாள். கோட்டை கழட்டி கொண்டிருந்தவன் அவந்திகா தூங்கிட்டாளா என்று சாதாரணமான குரலில் கேட்டான்.
அவந்திகா இன்னும் வரல சார் என்று மரியா கூறவும் அந்த வார்த்தைகளை கேட்டவன் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுவிட்டான். இன்று அவந்திகாவிற்கு அரவிந்த் செய்த கொடுமை சாதாரணமானதல்ல என்பது அரவிந்திற்கே நன்றாக தெரியும். அப்படி இருக்க அவந்திகா ஏதாவது தவறான முடிவை எடுத்துவிட்டால் என்ன செய்வது என்று அரவிந்தின் மனம் பதறி துடித்தது. பாகம் 19. வேலையை ரிசைன் செய்தாளா? அவந்திகா இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்று மரியா கூறியதும் அரவிந்திற்கு பதட்டம் அதிகமானது. அரவிந்த் அவந்திகாவிடம் நடந்து கொண்ட விதத்தால் அவள் தவறான முடிவை எடுத்திருப்பாளோ என்று அரவிந்தின் மனம் பதட்டமடைந்தது. மறுபுறமோ ஒருவேளை அந்த ரோஹித் அவந்திகாவை அடையாளம் கண்டு கொண்டானா? அவள் ஆபத்தில் இருக்கிறாளா என்று யோசித்து அவன் மனம் பாடாய் படுத்தியது. இந்த எண்ணம் அவன் மனதில் தோன்றியதும் குழப்பத்தால் அவன் மனம் தடுமாற ஆரம்பித்தது. அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் கழட்டி கொண்டிருந்த கோட்டை அவசரமாக போட்டுக்கொண்டு வெளியில் செல்ல திரும்பினான். அவன் 2 அடி கூட எடுத்து வைத்திருக்க மாட்டான். அதற்குள் மரியா, சார் எங்க போறீங்க என்று பதட்டத்தோடு சத்தமாக கேட்டாள். அவன் எதற்காக செல்கிறான் என்று வேறு யாரும் அறிந்து கொள்ள அரவிந்த் விரும்பவில்லை. அதனால், எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறி சமாளித்தான். அவன் வெளியே கிளம்ப போவதை அறிந்ததும் அவனுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று மரியாவிடம் இருந்ததால் அதை அவனிடம் தெரிவிக்க வேண்டும் என்று பதட்டமடைந்தாள். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அவந்திகா லேண்ட்லைனுக்கு கால் பண்ணியிருந்தாங்க என்று கூறிவிட்டு அவனை பார்த்தாள். மரியா கூறியதை கேட்டதும் அதுவரை வெளியே போக வேண்டிய அவசரத்தில் இருந்தவன் அப்படியே அமைதியாக நின்றுவிட்டு அவளை பார்த்தான். என்ன சொன்னா என்று ஆர்வத்தை அடக்கியபடி கேட்டான். அவங்களோட மென்சுரல் டேட் முடிஞ்சிருச்சான். தற்காலிகமா இந்த சமயத்துல வெளியில தங்கிக்கிறாங்களாம். ஒருவேளை அடுத்த மாசத்துக்குள்ள அவங்க பிரெக்னென்ட் ஆகலனா அவங்க பீரியட் டைமுக்கு முன்னாடி பிரெக்னென்ட் ஆக அதிக பாசிபிள் இருக்கிற நாட்கள் வரும்போது வீட்டுக்கு வரதா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சார் என்று கூறிவிட்டு அரவிந்தின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் எதையோ சொல்ல முடியாமல் தயங்கியபடி இருக்கவும் அரவிந்த் தன் தொண்டையை சரி செய்வது போல் இரும்பிக் கொண்டு என்று அவளிடம் கூறினான். ஒருவேளை அவங்கள பாக்குறதால உங்களுக்கு கஷ்டமாயிருந்தா என்று கூறிவிட்டு அதற்கு மேல் கூற முடியாமல் அவனை பார்த்தாள் மரியா. அவனின் சிவந்த கண்கள் மரியாவின் மீது பதிந்தது. அவ என்ன சொன்னாலோ அதை ஒண்ணு விடாம அப்படியே சொல்லுங்க என்று அவன் கூறவும் அவள் அவந்திகா கூறியதை அப்படியே சொல்ல ஆரம்பித்தாள். ஒருவேளை அரவிந்த் சாரோட பிரைவசிய நான் கெடுக்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சுன்னா அதற்கான தண்டனை எனக்கு நிச்சயமா கிடைக்கும். இதுக்கு மேலையும் அவரை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று அவந்திகா கூறிய மாதிரியே ஏற்ற இரக்கங்களோடு அரவிந்தின் முன் இமிட்டேட் செய்து காட்டினாள் மரியா. அரவிந்த் அதற்கு எந்த ரியாக்டும் செய்யவில்லை. இன்று நடந்த சம்பவத்தால் அவள் மிகுந்த வேதனையோடு இருப்பாள். அது நிச்சயமாக அவளை காயப்படுத்தி இருக்கும் என்று அரவிந்த் நினைத்திருந்தான். ஆனால் அவளோ தெளிவாக வீட்டுக்கு கால் செய்து அவனை கேலி செய்யும் விதமாக மரியாவிடம் தகவல் தெரிவிக்க கூறியிருக்கிறாள். அவளை நினைத்து கடுப்போடு தலையில் அடித்து கொண்டான் அரவிந்த். அவந்திகா எவ்வளவு திமிர் பிடித்தவள் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்க வெறுமனே அவன் வார்த்தைகளால் அவள் ஹர்ட் ஆகி உடைந்து போய்விடுவாளா என்ன? கோட்டை கழட்டி கேஷுவலாக மரியாவின் கையில் கொடுத்தவன் மாடிக்கு போக திரும்பி படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பித்தான். சார், இதுக்கு மேல நீங்க வெளியில போகல தானே என்று மரியா அவனிடம் அவசரமான குரலில் கேட்டாள். அவன் இல்லை என்று தலையசைத்து கூறிவிட்டு மாடிக்கு சென்றான். மாஸ்டர் பெட்ரூமுக்கு சென்றவன் அவன் கையில் வைத்திருந்த அந்த சிறிய கிஃப்ட் பாக்ஸை பார்த்தான். அதை சில நொடிகள் பார்த்தவன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது அதை வீசி எறிந்தான். குளித்துவிட்டு வந்தவன் பேக்கில் இருந்த ஸ்கிரிப்டை எடுத்து சீரியஸாக படிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவன் மனதுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருந்தது.
வெள்ளை ஆடையில் அவளை பார்த்த அந்த காட்சிகளே அவனுக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து அவனை குழப்பிக் கொண்டிருந்தது. அவன் ஸ்கிரிப்ட் பேப்பரை கீழே வைத்துவிட்டு டென்ஷனாக டையை சரி செய்ய அவன் கைகள் போன போதுதான் குளித்துவிட்டு வெறும் டவலோடு அவன் உட்கார்ந்திருக்கும் விஷயமே அவனுக்கு உரைத்தது. அவனின் கைகள் டையை சரி செய்வது போல் வெறும் கழுத்தை பிடித்து தடவிக் கொண்டிருந்தது. அவன் டவலை தவிர வேறு எந்த ஆடையும் அணியாமல் ஃப்ரீயாகத்தானே இருக்கிறான். அப்படி இருந்தும் அவன் உடம்பு இறுக்கமாக உணர்கிறதே, அது எதனால் என்று குழம்பி போனான். அவன் திரும்பி அவனுடைய அகலமான பெட்டை பார்த்தான். அவனோடு அவள் இங்கு இருந்தது வெறும் 2-3 நாட்கள் மட்டும்தான். ஆனால் இப்பொழுதும் கூட அவள் வாசனை அந்த ரூமில் நிறைந்திருப்பது போல அவனுக்கு தோன்றிக் கொண்டிருந்தது. இளம் பெண்ணுக்கே உரிய சுகந்தமான வாசனையை அவன் நாசி உணர்ந்து கொண்டிருந்தது. அவன் மனமோ மேலும் மேலும் தடுமாறிக் கொண்டிருந்தது. அவன் மீண்டும் பாத்ரூமுக்கு சென்றான். அவன் உடல் குளிரும் அளவுக்கு முழுமையாக குளித்து முடித்த பிறகே வெளியில் வந்தான். ஸ்லீப்பிங் கேஸ் அவனுக்குள் செலுத்தப்பட்டிருந்தது. அந்த பாதிப்பு இன்னமும் கூட குறையவில்லை. அதனால்தான் அவனால் நிம்மதியாக தூங்க முடியாமல் இப்படி அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். அதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அவன் மெத்தைக்கு சென்று படுத்து கொண்டதும் அந்த அறையே அமைதியானது. கொஞ்ச நேரத்தில் அவன் உருண்டு புரண்டு படுத்த போது பெட்டில் இருந்த ஒரு நீளமான தலைமுடியை பார்த்தான். அதை எடுத்து பார்த்தபோது அது அவந்திகாவுடையது என்பது அவனுக்கு புரிந்தது. அவன் சடனாக எழுந்து போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தான். அவந்திகா அவள் முன்பு தங்கியிருந்த பழைய வாடகை வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். அந்த குட்டி அறையில்தான் அவள் இத்தனை நாளும் தங்கிக் கொண்டிருந்தாள். வெறும் 3 நாட்களாகத்தான் அவள் அந்த அறைக்கு வராமல் இருந்தாள். ஆனால் அதற்கே அந்த அறை முழுவதும் தூசு படிந்திருந்தது. அதை பார்த்ததும் அவள் அரவிந்தின் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று அவள் எடுத்த முடிவு எவ்வளவு சரியானது என்பது அவளுக்கு புரிந்தது. அவள் குளித்துவிட்டு படுத்து தூங்கினாள். அழுது களைத்து போனதாலோ இல்லை அவளின் பழைய அறைக்கு வந்ததாலோ என்னவோ எந்த இடையூறும் இல்லாமல் அசந்து தூங்கி போனாள். காலையில் போனின் அலறல் சத்தத்தை கேட்டு பதறி எழுந்தவள் போனை எடுத்து பார்த்தாள். அவந்திகாவின் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும் டாக்டர் தான் கால் செய்திருக்கிறார். காலை அட்டெண்ட் செய்து பேசினாள். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். அவந்திகா, 2 வீக்ஸ் அப்புறம் உன் பிரதருக்கு சர்ஜரி பண்ண அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுவரை உன் பிரதரை ஹாஸ்பிட்டலே வச்சு நல்லாவே கவனிச்சுப்போம். இப்போ அவரோட ஹெல்த் கண்டிஷன் கூட நல்லாவே இருக்கு. சோ நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று டாக்டர் கூறவும் அவந்திகாவிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அவள் பெட்டில் நேராக உட்கார்ந்து கொண்டாள். அதுவரை தூக்க கலக்கத்தில் இருந்தவள் டாக்டரின் வார்த்தைகளால் பிரிஸ்க் ஆனாள். தேங்க்யூ டாக்டர், நீங்க என் பிரதருக்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், என் பிரதர் முழுமையா குணமடைய பெஸ்டா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க டாக்டர் என்று உற்சாகத்தோடு பேசினாள். போனை வைத்தவள் உற்சாகமானாள். அவள் உடலுக்கு புது தெம்பு கிடைத்ததை போல உணர்ந்தாள். இந்த 8 வருடத்தில் அவள் கேட்ட மிக சிறந்த நியூஸ் இதுவாக தான் இருக்கும். அவளின் குட்டி பாத்ரூமில் குளிக்க சென்றாள். அங்கிருந்த கண்ணாடியில் எதேச்சையாக அவளை பார்த்தாள். இந்த 3 நாட்களில் அவளுக்கு நடந்ததெல்லாம் வெறும் கனவு போல் தோன்றியது. இன்று அவள் கனவிலிருந்து எழுந்து விட்டாள். அவள் தன் கன்னத்தை தட்டி கொண்டாள். இதை பற்றி யோசித்து கவலைப்பட ஒன்றுமில்லை என்று கூறிக்கொண்டாள். அரவிந்தும் அவளும் 2 இணையான கோடுகள். அவை எப்பொழுதுமே ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ள போவதில்லை. அவளுக்கு அவள் செய்ய வேண்டிய கடமைகள் நினைவுக்கு வந்ததும் அவளின் கற்பனைகளை விட்டுவிட்டு அவள் செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். சீக்கிரமாக குளித்து முடித்துவிட்டு ரெடியாகி பஸ்ஸை பிடித்து நியூஸ் ஏஜென்சிக்கு சென்றாள். ஆபீஸுக்கு சென்றதும் அவளின் ரிசைனிங் லெட்டரை சீஃப் எடிட்டருக்கும் மேனேஜிங் எடிட்டருக்கும் மெயில் செய்தாள். அவள் டேபிளில் இருந்த அவளின் பொருட்களை பேக் செய்வது போல ஆக்டிங் செய்து கொண்டிருந்தாள். மது அவளிடம் வந்து, இப்படி போகாத அவந்திகா, நீ சீஃப் எடிட்டர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி பாரு என்று கவலையோடு யோசனை கூறினாள். அவந்திகா அவளுக்கு பதில் கூறுவதற்கு முன் அனு அவர்கள் அருகில் வந்து நின்றாள்.
நம்ம நியூஸ் ஏஜென்சிக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, அதை யாரும் மீற நினைக்க கூடாது. இப்படி கெஞ்சி வேலையை விட்டு போகாம இங்கேயே இருக்க யாராவது முயற்சி பண்ணா அப்புறம் எல்லாருமே எதையும் செய்யாம சும்மா உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கத்தான் ஆசைப்படுவாங்க. அப்புறம் யாருமே நியூஸ் கலெக்ட் பண்ற வேலைய சரியா செய்ய மாட்டாங்க என்று நக்கலாக கூறினாள் அனு. அனுவை திரும்பி பார்த்த அவந்திகா, அந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப கேவலமானதுதான். எந்த வேலையும் செய்யாம ஓசியில லஞ்ச் சாப்பிடுறது எவ்வளவு மோசமான பிஹேவியர்னு உனக்கு தெரியுமா அனு என்று அவந்திகா அனுவை ஜாடையாக கிண்டல் செய்யவும் அனுவிற்கு கடுப்பானது. நீ என்று அவளுக்கு பதிலடி கொடுக்க அனு ஆரம்பிப்பதற்குள் அவளை கண்டுகொள்ளாதவாறு திரும்பிக் கொண்டு பழையபடி திங்ஸை பேக் பண்ண ஆரம்பித்தாள் அவந்திகா. அவந்திகா, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், அத கவனமா கேட்டுக்கோ. நீ உன்னோட பிஹேவியரை மாத்திக்கலனா ஃபியூச்சர்ல உனக்கு வேலை கிடைச்சா கூட உன்னால பெருசா எதுவும் சாதிக்க முடியாது. கடைசி வர சாதாரண ரிப்போர்ட்டராவே உன் லைஃப் முடிஞ்சிரும் என்று அவந்திகாவை இன்சல்ட் செய்யும் நோக்கில் கடுப்பாக கூறினாள் அனு. அவந்திகாவோ அவள் பேசுவதை கண்டு கொள்ளாமல் வாட்சை பார்த்தாள். ஏற்கனவே 10 நிமிடம் ஆகியிருந்தது. அவள் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மேனேஜிங் எடிட்டர் கபிலன் அவளை நோக்கி அவசர அவசரமாக வந்து கொண்டிருந்தார். திங்ஸை பேக் பண்ணி கொண்டிருந்த அவளை பார்த்ததும் கபிலன் டென்ஷன் ஆனார். அவந்திகா, எதுக்கு உன்னோட திங்ஸ பேக் பண்ணிட்டு இருக்க? இங்க உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? திடீர்னு எதுக்கு வேலையை ரிசைன் பண்ண என்று பதட்டத்தோடு கேட்டார் கபிலன். மேனேஜிங் எடிட்டரே இப்படி அவசரமாக இங்கு வந்திருப்பதால் சீஃப் எடிட்டரும் இங்கு வந்துதான் ஆக வேண்டும். ரேகாவிற்கு வேறு வழி இல்லை என்று அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும். ரேகாவும் அங்கு வருவதை பார்த்ததும் அவள் நினைத்தபடி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவந்திகாவிற்கு நிம்மதி உண்டானது. வேண்டுமென்றே மிகவும் வருத்தமாக பேச ஆரம்பித்தாள் அவந்திகா. சார், சீஃப் எடிட்டர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை என்னால காப்பாத்த முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி வெக்கமே இல்லாம இந்த ஆபீஸ்ல என்னால வேலை செய்ய முடியும்? சீஃப் எடிட்டர் மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ண எனக்கு 3 நாள் டைம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த 3 நாளும் முடிஞ்சு போச்சு. இதுவரையும் கூட மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு கூறினாள் அவந்திகா. நான்சென்ஸ், என்ன முட்டாள்தனம் இது! அவ்வளோ பெரிய சீக்கிரட்டை 3 நாள்ல கண்டுபிடிக்க முடியுமா? சொல்ல போனா மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு 30 நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா கூட அது மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும் என்று மேனேஜிங் எடிட்டர் கபிலன் கத்தவும் ரேகாவின் முகம் கருத்து போனது. அது சார் என்று சீஃப் எடிட்டர் எதையோ சொல்ல ஆரம்பிப்பதற்குள் மேனேஜிங் எடிட்டர் பேச ஆரம்பித்தார். ஆல்ரைட், டெல்லியில 1 வீக்குக்கு ரிப்போர்ட்டர்ஸ்க்கான கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. சோ நீங்க உங்க திங்ஸ பேக் பண்ணிட்டு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு வாங்க என்று மேனேஜிங் எடிட்டர் கபிலன் கூறவும் அதை கேட்ட ரேகாவின் முகம் வெளுத்து போனது. அவள் அவந்திகாவை திரும்பி பார்த்தபோது அவந்திகா லேசாக சிரித்தபடி நின்று கொண்டிருந்ததை கவனித்தாள் ரேகா. சோ இதெல்லாம் உன் டிராமா தானா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் மேனேஜிங் எடிட்டரை சமாளிக்கும் வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். பாகம் 20. அரவிந்தோடு இன்டர்வியூ. மேனேஜிங் எடிட்டரின் முழு சப்போர்ட்டும் அவந்திகாவிற்கு கிடைத்தது. அவந்திகா மட்டும் அனன்யா ரோஹித்தின் கள்ளக்காதலை ரெக்கார்ட் செய்து பப்ளிஷ் செய்யாமல் இருந்திருந்தால் அவந்திகா போன்ற சாதாரண ரிப்போர்ட்டருக்காக சீஃப் எடிட்டரையே தூக்கி எறிந்து பேசும் அளவுக்கு மேனேஜிங் எடிட்டர் போயிருக்க மாட்டார் என்பது அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது அவந்திகா ஆபீஸில் அவளுக்கு எதிராக இருந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையும் சமாளித்து ஜெயித்து விட்டாள். அவந்திகா சிரிப்பை அடக்கிக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். சார், சீஃப் எடிட்டர் அங்க போயிட்டா இங்க எந்த வேலையும் சரியா நடக்காது. எங்களை ஆர்கனைஸ் பண்றதே அவங்கதான். சோ பிளீஸ் சார், அவங்கள அனுப்ப வேண்டாம் என்று அவள் கூறியதும் உடனடியாக மேனேஜிங் எடிட்டர் அவந்திகாவிற்கு பதில் கூறினார். அப்படின்னா உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டீம் லீடரா இருந்து நீ ஏன் பாத்துக்க கூடாது? இந்த 1 வாரத்துக்கும் நீ தான் உன் டீமை பொறுப்பா பாத்துக்கணும். உன் டீமுக்கான பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள் என்று அவந்திகாவிடம் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்தார் மேனேஜிங் எடிட்டர்.
அதை சொல்லி முடித்ததும் அவந்திகாவை பார்த்து புன்னகைத்துவிட்டு மறுபடியும் பேச ஆரம்பித்தார். என்டர்டெயின்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு டீமை ஃபார்ம் பண்ண நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். போட்டி இருக்கும்போதுதான் வேலை இன்னமும் சிறப்பா நடக்கும். உன்னோட பெஸ்ட கொடு போதும் என்று மேனேஜிங் எடிட்டர் கூறியதும் அவந்திகாவின் கண்களில் பல்ப் எரிந்தது. மேனேஜிங் எடிட்டரும் சீஃப் எடிட்டரும் அங்கிருந்து சென்ற பின் திரும்பி அனுவை பார்த்தாள். அவள் முகம் ஏற்கனவே வெளுத்து போயிருந்தது. ஆனால் அவளுக்கும் அனுவிற்கும் தீர்க்கப்படாத கணக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறதே. பிலிம் செட்டில் அத்தனை ரிப்போர்ட்டர்கள் நின்று கொண்டிருக்க அரவிந்தின் காரின் மீது வேண்டுமென்றே அவந்திகாவை தள்ளிவிட்டவளாயிற்றே. அது மட்டுமா, பார்ட்டியில் அனு மாட்டிக்கொண்ட போது அவந்திகாவையும் வேண்டுமென்றே மாட்டிவிட முயற்சி செய்தாள். அதையெல்லாம் நினைத்து பார்த்த அவந்திகா அனுவை பார்த்து அர்த்தத்தோடு சிரித்தாள். அனு, பாலைவனத்தில் காதல் படத்தோட டீம் இன்டர்வியூ கொடுக்க ஓகே சொல்லிருந்தாங்க தானே? ஆனா அங்க போக ரிப்போர்ட்டர் யாரும் இப்போ ஃப்ரீயா இல்ல. சோ நீ அங்க போய் அவங்கள இன்டர்வியூ எடுத்துட்டு வா என்று அனுவிற்கு வேலை கொடுத்தாள் அவந்திகா. அந்த படம் முழுவதையும் பாலைவனத்தில்தான் ஷூட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை நினைத்து பார்க்கும் போதே அனுவிற்கு பீதியாக இருந்தது. உடனே கோபத்தில் கத்தினாள் அனு. அவந்திகா, நீ என்று அவள் கத்த ஆரம்பிக்கும் போதே அவந்திகாவின் குரல் அவளை தடுத்தது. அனு, அங்க போகிறதும் போகாததும் உன்னோட விருப்பம். ஒருவேளை நீ அங்க போகலனா அதுக்கான விளைவை நீ சந்திக்க வேண்டியது வரும் என்று மிரட்டும் தொனியில் கூறினாள் அவந்திகா. அனுவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. விளைவை சந்திக்க வேண்டியது வருமா? அந்த அளவுக்கு போக அனு விரும்பவில்லை. ஓகே, நான் போறேன் என்று சம்மதித்தாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ஒரு வாரம் ஓடிவிட்டது. இந்த ஒரு வாரத்தில் அவந்திகா தன்னை பெருமளவு சரி செய்து கொண்டாள். தன் வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்ந்தாள். அந்த 4 நாட்கள் அவள் அரவிந்தோடு வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அவ்வப்போது யோசித்து பார்ப்பாள். அப்பொழுதெல்லாம் அவள் கைகள் தானாக அவளின் வயிற்றின் மீது தடவி பார்த்து கொள்ளும். ஒருவேளை அவனோடு இருந்த அந்த நாட்களில் அவனால் அவள் கர்ப்பமாயிருப்பாளோ? அவள் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் போது மது சந்தோஷமாக கத்திக்கொண்டே அவளிடம் ஓடி வந்தாள். பிக் நியூஸ், பிக் நியூஸ்! பெஸ்ட் ஆக்டர் அரவிந்தும் ஆக்ட்ரஸ் மந்தாராவும் ஹோட்டல் விட்டு ஒன்னா வெளியே வந்தத ரகு போட்டோ எடுத்திருக்காரு என்று உற்சாகமாக கத்திக்கொண்டு வந்தாள். அதை கேட்டதும் ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தாள் அவந்திகா. என்னால நம்பவே முடியல. ஆக்டர் அரவிந்த் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் ஆக்ட்ரஸ் ரேஷ்மியோட அவருக்கு இருந்த உறவை பத்தி தெளிவுபடுத்தி இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணோட ஒன்னா வந்திருக்காருனா அது கண்டிப்பா அவரோட புது படத்துக்கான ப்ரமோஷனா தான் இருக்கும் என்று மது குழப்பத்தோடு பேசினாள். ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் ஆக்டர் அரவிந்த் பத்தின வதந்திகள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு என்று அவந்திகா மதுவுக்கு பதிலும் கூறினாள். உனக்கு என்ன தெரியும்? இதுவரை அவரை பத்தி வந்த எல்லா காசிப்பும் ஆதாரம் இல்லாம வந்ததுதான். ஆனா இந்த முறை அப்படி இல்ல. அவரோட உறவு உண்மையானது. அத பல ரிப்போர்ட்டர்ஸும் போட்டோ எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பாக்கும்போது மந்தாரா தான் மிஸ்ஸஸ் அரவிந்தா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற என்று மது அவந்திகாவிடம் சீரியஸாக கேள்வி கேட்கவும் அது அவந்திகாவின் மனதை பெரிதாக வேதனைப்படுத்தியது. இந்த அரவிந்த் ஒரு நொடி கூட சும்மா இல்லாமல் எதையாவது செய்து கொண்டு பிரச்சனையை கிளறிக்கொண்டே இருக்கிறானே என்று அவந்திகாவிற்கு கடுப்பாக இருந்தது. இப்போ என்னதான் சொல்ல வர என்று கடுப்பாக மதுவை பார்த்து அவந்திகா கேட்கவும், இந்த நியூஸை நாம பப்ளிஷ் பண்ணலாமா என்று அவந்திகாவை பார்த்து மது கேட்டாள். இப்பொழுது சீஃப் எடிட்டரின் ஸ்தானத்தில் இருந்து அந்த டிபார்ட்மெண்டை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பை மேனேஜிங் எடிட்டர் அவந்திகாவின் கையில் கொடுத்ததால் இந்த நியூஸை பப்ளிஷ் செய்யலாமா வேண்டாமா என்று அவந்திகா முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன் இத பப்ளிஷ் செய்யக்கூடாது? இந்நேரம் பல ரிப்போர்ட்டர்ஸ் இதோ போட்டோ எடுத்திருப்பாங்க, நியூஸும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இருக்க அவந்திகா மட்டும் எதுக்காக சும்மா இருக்கணும் என்று நினைத்து கொண்டு அந்த நியூஸை பப்ளிஷ் செய்ய சொன்னாள்.
மதியம் அவள் ஒரு ஆர்டிக்கலை எழுதி கொண்டிருந்த போது மேனேஜிங் எடிட்டர் அவளுக்கு கால் செய்து பேசினார். அவரின் குரல் மிகவும் உற்சாகமாக இருந்தது. அவந்திகா, லட்சியம் படக்குழு நமக்கு இன்டர்வியூ கொடுக்க சம்மதிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு நைட் அவங்கள இன்டர்வியூ பண்ண 5 ஸ்டார் ஹோட்டல் VIP கம்பார்ட்மெண்ட்ட அவங்களுக்காக புக் பண்ணிருக்கேன். இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை. சோ வேற யாரையும் நம்பி இந்த பொறுப்பை என்னால ஒப்படைக்க முடியாது. நீ தான் அங்க போயாகணும் என்று மேனேஜிங் எடிட்டர் கூறவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அந்த படத்தின் லீடிங் ஆக்டர் அரவிந்த் தானே. அப்படி இருக்க அவள் அவர்களை இன்டர்வியூ எடுக்க போவது சரி வருமா? பொதுவாக அரவிந்த் இந்த மாதிரி பப்ளிக் ஈவென்ட்ஸ விரும்ப மாட்டான். சோ அவள் இன்டர்வியூ எடுக்க போகும் பர்சன் நிச்சயமாக அவனாக இருக்க மாட்டான் என்று நம்பினாள் அவந்திகா. அன்று இரவு அவள் அந்த VIP ரூமின் கதவை திறந்து பார்த்தபோது அவளின் மூச்சே நின்றுவிட்டது. அவந்திகாவின் நம்பிக்கை பொய்த்து போனது. அரவிந்த் ஏன் இங்கு உட்கார்ந்திருக்கிறான் என்று யாராவது சொன்னால் தேவல என்று அவளுக்கு தோன்றியது. அரவிந்த் லைட் கிரே கலர் சூட் போட்டிருந்தான். கையில் ஸ்கிரிப்ட் பேப்பரை வைத்துக் கொண்டு சீரியஸாக படிப்பவன் போல் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் மஞ்சள் நிற வெளிச்சம் அவன் மீது பட்டு அவனை இன்னும் அழகாக காட்டிக் கொண்டிருந்தது. ஒருவேளை அது கற்பனையாக இருக்குமோ என்று கூட ஒரு நொடி அவந்திகாவிற்கு தோன்றியது. அவள் ஒரு ஸ்டெப் பின்னால் சென்று அந்த ரூம் நம்பரை செக் செய்தாள். அவள் தவறான ரூமுக்கு வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள். அப்பொழுதுதான் அங்கு அமர்ந்திருந்த அரவிந்தன் மேனேஜர் சம்பத்தை பார்த்தாள். சம்பத் சார், ஒருவேளை நீங்க ரூம் மாத்தி வந்துட்டீங்களோ என்று அவனிடம் சந்தேகமாக கேட்டாள். ஹாயாக உட்கார்ந்து கொண்டு டீ குடித்து கொண்டிருந்த சம்பத்தோ அவந்திகாவின் குரலை கேட்டு திரும்பினான். கிண்டலாக சிரித்து கொண்டே, இந்த மாதிரி ஜோக் பண்றது உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? இது லட்சியம் படக்குழுவை இன்டர்வியூ பண்ண அலாட் பண்ண ரூம் தானே. இந்த படத்துல மெயின் ரோலை அரவிந்த் சார் தானே பண்றாரு. சோ என்று அவன் பேசி முடிப்பதற்குள்ளாகவே அரவிந்த் சம்பத்தை இடைமறித்தான். இன்னைக்கு ரைட்டரும் டைரக்டரும் ஃப்ரீயா இல்ல என்று கூறியவன் அதற்கு மேல் பொறுமை இல்லாதவன் போல, உனக்கு 10 மினிட்ஸ் தான் டைம் என்று அவந்திகாவை பார்த்து உறுதியான குரலில் கூறினான். அவன் கூறியதை கேட்டு சம்பத் திகைத்து போனான். கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் சம்பத் ரைட்டரையும் டைரக்டரையும் பார்த்துவிட்டு வந்திருந்தான். அவர்கள் இருவருமே போர் அடிக்கிறது என்று கூறியது அவனுக்கு நன்றாகவே நினைவில் இருந்தது. அப்படி இருக்க அவர்கள் எப்படி இன்று ஃப்ரீயாக இல்லாமல் போனார்கள்? அது மட்டுமில்லாமல் அரவிந்த் தன்னுடைய ஷெட்யூலை கூட இந்த இன்டர்வியூக்காக மாற்றியிருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவன் பிஸியாக இருப்பது போல் காட்டிக்கொள்கிறான். சம்பத் அவந்திகாவை திரும்ப ஒரு முறை பார்த்ததும் தான் அரவிந்த் ஏன் இப்படியெல்லாம் வினோதமாக நடந்து கொள்கிறான் என்பது அவனுக்கு புரிந்தது. நீங்க இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் போய் வெயிட்டர் கிட்ட கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொல்றேன் என்று கூறிவிட்டு மின்னலை போல் அங்கிருந்து வேகமாக கிளம்பி போனான் சம்பத். அவன் போனதும் அந்த அறையில் அவந்திகாவும் அரவிந்தும் மட்டுமே இருந்தனர். அவந்திகா சங்கடமாக உணர்ந்தாள். அவள் இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ண விரும்பினாள். ஆனால் அவனோ சீரியஸாக ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பித்திருந்தான். அவனின் இந்த பிஹேவியரால் என்ன செய்வது என்று புரியாமல் அவனை திசை திருப்ப இருமுவதை போல் சத்தம் கொடுத்தாள் அவந்திகா. அவளுக்கு அவன் 10 நிமிடங்களே டைம் கொடுத்திருந்தான். அதனால் அந்த நேரத்தை அவள் முழுதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதாய் இருந்தது. மிஸ்டர் அரவிந்த் என்று அவள் அவனை அழைத்ததும் அவன் உடனடியாக, நீ இன்னும் ரிசைன் பண்ணலையா என்று கேட்டான். ரிசைனா? அவளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவன் சண்டை போட ஆரம்பித்து விடுகிறானே என்று அவந்திகாவிற்கு எரிச்சலாக இருந்தது. அவளுக்கு எரிச்சல் வந்தாலும் அதை அவன் முன்பு காட்ட அவளுக்கு தைரியம் வரவில்லை. அவள் மிக கவனமாகவே வார்த்தைகளை பயன்படுத்தினாள். ஆனாலும் அவளின் வார்த்தைகள் அவனின் கோபத்தை தான் தூண்டிக் கொண்டிருந்தது. மிஸ்டர் அரவிந்த், அக்ரிமெண்ட்ல நான் ரிப்போர்ட்டரா இருக்க கூடாதுன்னு எந்த லைனும் சொல்லலையே என்று அவனுக்கு பதில் கூறினாள். அதாவது அவள் ரிப்போர்ட்டராக இருப்பதில் அவனுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அது அவன் பாடு.
அதில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் அவள் கூறிய வார்த்தைகளிலிருந்து வந்த அர்த்தமாக இருந்தது. அவன் திரும்பி அவளை பார்த்து முறைத்தான். அந்த ரூமின் அட்மாஸ்பியரே மோசமாக மாறிக்கொண்டிருந்தது. அவள் உறுதியாக இருப்பதைப் போல் அவள் முகம் காட்டிக் கொண்டிருந்தாலும் உண்மையில் அவள் மனதளவில் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவன் பார்வை கடுமையாகிக் கொண்டே போகவும் அவந்திகாவின் மன உறுதி ஒரு நொடியில் சுக்கு நூறாக உடைந்து போனது. அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் கண்களிலிருந்து பார்வையை நகர்த்த முடியாமல் தோற்று போனவள் பின்பு சமாளிக்க ஆரம்பித்தாள். நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, நீங்க உங்க மேரேஜ சீக்ரெட்டா வச்சிருக்கீங்க தானே. இப்போ எல்லாருமே உங்க வைஃப் யாருன்னு கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்படி இருப்பேன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க தானே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று ஏதேதோ உளறி அவனை திசை திருப்ப முயற்சி செய்தாள். அவள் இந்த மாதிரி குழைந்து கொண்டு பேசிய பிறகுதான் அவன் முகம் நார்மல் ஆனது போல் அவளுக்கு தோன்றியது. இனி அவன் அவளை வெளியேற்ற நினைக்க மாட்டான் என்று நம்பினாள். உற்சாகமாக அவனிடம் பேச ஆரம்பித்தாள். மிஸ்டர் அரவிந்த், நாம என்று அவள் ஏதோ சொல்ல வருவதற்குள் அவன் அவளை பேச விடாமல் தடுத்து நிறுத்தினான். டைம் அப் என்று அவன் கூறியதும் அவந்திகா திகைத்து போனாள். ஆனா என்று அவள் தயங்கிய போது, என்கிட்ட அவ்வளோ டைம் இல்ல என்று அழுத்தமான குரலில் அரவிந்த் கூறவும், நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க என்று தயங்கியபடி கேட்டாள் அவந்திகா. இன்னைக்கு நைட் என்னோட வீட்ல என்று அவன் சாதாரணமாக பதில் கூறியதை கேட்டதும் அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவன் என்ன சொல்ல வருகிறான்? அவனை இன்டர்வியூ எடுக்க அவன் வீட்டுக்கே அவளை வர சொல்கிறானா? அரவிந்தின் திட்டம்தான் என்ன என்று குழம்பி போனாள் அவந்திகா.